இந்த ஈரோடு மாவட்டம் நுழையும் போது ஒரு தனி தெம்பும் வீரமும் தானா வந்துருது. ஏன்னா இது ஈரோட்டு சிங்கம், நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த மண் இந்த ஈரோட்டு மண். திராவிட இயக்கத்துடைய தாய் மண், தாய் வீடுனா இந்த ஈரோடு மாவட்டம் தான். கோபி நகராட்சி முழுவதும் இன்னைக்கு 218 இடத்துல சாலை மேம்பாட்டு பணிகள் செஞ்சு கொடுத்துருக்கிறோம். 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகராட்சியில 2 புதிய சந்தை கட்டிடம் கட்டி கொடுத்துருக்கிறோம். கோபி பேருந்து நிலையம் 66 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கு. 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோபி நகராட்சிக்கு புதிய கட்டிடம் அமைக்கின்ற பணி. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் விடுபட்ட பகுதிகளுக்கோ நிச்சயம் தண்ணீர் கொண்டு வந்து தரப்படும். இதெல்லாம் நம்முடைய அரசினுடைய திட்டங்கள், சாதனைகள். டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்க. ஆனா நம்முடைய தலைவர் தான் இந்தியாவிலே முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சோம். இன்னைக்கு அதுல நம்முடைய தலைவர் தான் வெற்றி காண்டிருக்கிறாரு. மிகப்பெரிய வெற்றி, திமுகவுக்கு கிடைச்ச வெற்றி, நம்முடைய தலைவருக்கு கிடைச்ச வெற்றி, நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முதல் வெற்றி. 2வது வெற்றி இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல அண்ணன் நல்ல சிவம் அவர்களும் அந்தியூர்ல அண்ணன் சிவபாலன் அவர்களும் ஜெயிச்சுட்டாங்கிற 2வது வெற்றி நம்முடைய காதுகளுக்கு வரணும். செஞ்சு காட்டுவீங்களா? சிப்காட்ல 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக காமன் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அமைக்கும் பணி நடைபெற்று வருது. அதை ஆரம்பிச்சு வச்சது நான் தான். நிலத்தடி நீர் மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள பெருந்துறை பகுதியை மீட்டெடுக்க நிலத்தடி நீரை உறிஞ்சி சுத்தப்படுத்தி அதனை ஆலைகளுக்கு கொடுக்கின்ற சுத்திகரிப்பு நிலையம் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், ஆற்று நீரை கொண்டு நிலத்தடி நீரை செயற்கையாக செறிவூட்டும் திட்டம் ஆகியவை 136 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பெருந்துறைக்கு கொடுத்திருக்கிறோம். ஒரு அறிவாளி சமீபத்தில் வந்து நான் தான் ஆரம்பிச்சு வச்சேன், ஒரு வேலையும் நடக்கல. உதயநிதி வந்து கல் எடுத்துட்டு போயிட்டார். ஏங்க எனக்கே கல்லா? இதுதான் வேலை நடந்துகிட்டு இருக்கு, வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 10 மாதங்கள்ல இந்த வேலை முடிஞ்சு இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும். அப்படி வரலன்னா என்ன கேளுங்க, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். நம்முடைய தலைவர் தான் மீண்டும் முதலமைச்சராக வரப்போறாரு. அது உறுதியாக உங்களுக்கு தெரியும்ல. அதற்கு மேலும் வலு சேர்க்கிற விதமாக பெருந்துறையில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் தோப்பு வெங்கடாச்சலம் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற வைக்கணும். பவானி தொகுதியில் போட்டியிருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு KS சேகர்ங்கிற சந்திரசேகர் அவர்களுக்கு வாக்களித்து உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்கணும். இந்த 2 தொகுதியோட வெற்றி மிக மிக முக்கியம். செஞ்சு கொடுப்பீங்களா? தமிழர் வெல்லட்டும். பொறுப்பேற்று நம்ம முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். கொடுத்தாரா இல்லையாமா? அதே மாதிரி அரசு பள்ளிக்கு குழந்தைங்க போனா பசியோட படிக்கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். பள்ளிக்கூட குழந்தைங்க கல்லூரிக்கு போகணும்னு அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை. எல்லாத்தோட முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும், மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 குடும்பங்களுக்கு மகளிர் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டணும்னு பாஜகவும் அதிமுகவும் வேலை பார்த்தாங்க. தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டுவதற்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் முதலமைச்சர் என்ன பண்ணாரு? 1000 ரூபாய் இல்ல, நான் 5000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்தாங்களா இல்லையா? முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு மகளிருடைய வங்கி கணக்குல பணத்தை போட்டாங்க. மகளிர் என்ன பண்ணாங்க? 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டாங்க. அவ்வளவு ஷார்ப்பு. அதே மாதிரி 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில திரு செந்தில்நாதன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல, ஈரோடு மேற்கு தொகுதியில அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல, அதே மாதிரி ஈரோடு கிழக்குல திரு கோபிநாத் பழனியப்பன் அவர்களுக்கு கை சின்னத்துல வாக்களிச்சு இந்த 3 பேரையும் வெற்றி பெற வைக்கிறோம்.